எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரை பார்க்கும்போது ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, ஒரு 2 பேர் ஆளுக்கு ஒருத்தர் நிலம் வச்சுருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த நிலத்தை வந்து நல்லா உழுது சுத்தமாக வச்சுக்கிறாரு. ஒரு சிலர் வந்து இன்னும் மழையே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பாதுகாக்க விட்டுறாரு. அது காடாக வளர்ந்துடுது. இப்போ திடீர்னு ஒரு நாள் மழை பெய்யுது. இந்த உழுது வச்சிருக்கிறவர் வந்து உடனே விதைச்சி அந்த பயிரை வந்து சீக்கிரமாக அறுவடை பண்ணிட்டார். ஆனால் அந்த நிலத்தை காடாக வச்சுருந்தவர் அதை வெட்டி அதை சுத்தம் பண்ணி உழுது மறுபடியும் அதுக்கு விதை இட்டு அடுக்கிறதுக்கு அறுவடை பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எக்ஸாம் வந்து டிசம்பர் மாதம் தானே இருக்குது, அப்புறம் செப்டம்பரில் தானே இருக்குது குரூப் 2. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லேசியாக இல்லாமல் நிலத்தை வந்து சுத்தப்படுத்திகிட்டே இருந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்டடியை வந்து ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டிங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி யார் வந்து நிலத்தெல்லாம் உழுது அதாவது ரிவிஷன் பண்ணி வச்சிட்ருக்காங்களோ, மழை பெஞ்ச உடனே அதாவது எக்ஸாம் வந்த உடனே அவங்க அந்த போஸ்டிங்கை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து நல்லா வந்து ப்ராப்பராக டிசிப்ளின்டாக ஒரு பிளான் போட்டு டெய்லி ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த பயிர் வந்து முதல்ல கிடைக்கும். ஸோ நீங்கள் லேட்டாக பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பிளான் பண்ணி அந்த போஸ்டிங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுபடி தான் இந்த ஆனுவல் பிளானரும் இருக்குது. பார்த்துக்கலாம், 10 மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. கன்சிஸ்டன்சியாக யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வேலை கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் எதை தேடுறீங்களோ அதுவும் உங்களை தான் தேடும். இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப்னு போகிறீங்கன்னா அதுவும் உங்களை தேடும். நோட்டிஃபிகேஷனாக வரும், பார்க்க சொல்லி தரலாம். அதே போல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியை தேடுறீங்கன்னா அதுவும் உங்களை தேடும். டிஎன்பிஎஸ்சி யாரை தேடும்? யாரெல்லாம் வந்து பகல் பார்க்காம நான் வேணும்னு உழைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் டிஎன்பிஎஸ்சி போய் உட்காரும். சரிங்களா? நீங்களும் எதை தேடுறீங்களோ அதுதான் போய் சேருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் குரூப் 1 எம்ப்ளாயி ஆகுவேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் குரூப் 1